ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹனி சிக்கன் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் எடுத்துடலாம். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அநேகமாக இதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம மசாலாலாம் வெறி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு முட்டை எடுத்து அதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் 20 நிமிஷம் இதை ஊற வைக்க போகிறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்றொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு. அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுடலாம். இது போல் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கடாயில் உள்ள எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இனி நான் பொடி பொடியாக பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டாச்சு. இனி 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இனி நான் 2 ஸ்பூன் ஹனி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் நல்லா பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை அதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் உப்பு சேர்க்கலை. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்தது தான். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்க போகிறேன். வினிகர் இல்லைன்னா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம டேஸ்டியான ஹனி சிக்கன் ரெடி ஆயாச்சு. கடைசியாக உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நீ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொத்தமல்லி கீரையை குட்டி குட்டியாக வெட்டி நான் அதில் சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீ லாஸ்ட்டாக நம்ம வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட ஹனி சிக்கன் ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்